ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒத்த கருத்து பாஜக தரப்புல இருந்து மட்டும்தான் வருது. ஆனா அதிமுக இத முழுசா ஏத்துக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொரு பேச்சுகள்லையும் இத ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காரு. இங்க அதிமுக தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது இல்ல, இங்க அதிமுக ஆட்சி தான், தனித்து தான் ஆட்சி, எங்க தலைமையில தான் ஆட்சி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க பாஜக என்ன சொல்லுதுன்னா, அமித்ஷா முதற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு வாட்டியும் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால இங்க எல்லாருமே அதுதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கூட்டணி ஆட்சினா எங்களுடைய கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும், அதுதான் இங்க அவருடைய கருத்தா இருக்குதே கண்டி கூட்டணி ஆட்சி, அதாவது அமைச்சரவையிலயோ ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கிடையாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அமித்ஷா சொல்லுகிற கூட்டணி ஆட்சி என்னன்னா, இங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில ஆட்சி அமைக்கும், இங்க நான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அமித்ஷா சொல்லுகிற கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தான் அவரு சொல்றாரு, ஒவ்வொரு தடவை சொல்றாரு. இதற்கு உறுதிப்படுத்துற விதமாவே ஒரு செய்தியாளர் சந்திப்புல தமிழ்நாட்டுல உங்க கூட்டணி ஆட்சி பிடிச்சதுன்னா அமைச்சரவையில நீங்க இடம் பிடிவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சோ அவரு சொன்னாரு, அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு அமைச்சரவையில இடம் பெறணும். இது அதிமுக நேரடியாவே என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. இல்ல, நாங்க தான் ஆட்சி அமைப்போம், நான் தான் முதலமைச்சர், அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் அமைச்சரவையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு பேசுற கருத்துக்கு எதிராகவே பேசுறாரு. சோ இங்க பாஜக எப்படி காய்கள் நகர்த்துறாங்க அப்படின்னா, இப்போ அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க கணக்கு போடுறாங்க. ஆனா பாஜக என்ன பண்ணுது, மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க கணக்கு போடுறாங்க. ஒண்ணு, இதுல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்ற கருத்துக்கு ஒத்து வந்துட்டாருன்னா, இல்ல கூட்டணி ஆட்சி வச்சுப்போம், இங்க ரெண்டு பேரும் அமைச்சரவையில இருப்போம், அதிமுகவும் இருக்கும் பாஜகவும் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை தனி பெரும்பான்மையா வெற்றி அடைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போடுறாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அதிமுக நிலைப்பாடு, பாஜகவுடைய நிலைப்பாடு. இப்போ இன்னொருத்தர் உள்ள வந்து இருக்கிறார் பாமக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி பெறுகிற அரசுல நம்மளுடைய அங்கீகாரமும் இருக்கணும், நம்மளுடைய உரிமையை இருக்கணும், நம்மளுடைய பங்கு இருக்கணும், இது நமக்கான உரிமை அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் நிக்கிறாங்க. அதாவது ஓப்பனா சொல்லணும்னா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும். எப்படி பாஜக அமைச்சரவையில் இடம்பெறுதோ பாமகவும் அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்களா, இப்போ அதிமுக கூட்டணியில பாமக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சொல்லிடுச்சு, அதிமுகவும் சொல்லிடுச்சு. இப்போ பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், அது நீங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களோ இல்ல முக்கியமான அமைச்சர் பதவிகளை கொடுப்பீங்களோ ஏதோ ஒண்ணு, ஆனா அமைச்சரவையில பாமக இடம்பெறணும். இப்போ குறைஞ்சபட்சம் பாமக ஒரு 20 சீட்டு வின் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேருக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பாஜக அவங்க பங்குக்கு அவங்க சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார், இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த புள்ளியில நிக்கணும்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு புள்ளியில நின்னு ஆகணும், வேற வழியே இல்ல. அவருக்கு பாத்தீங்கன்னா சுத்து போட்டாச்சு, எடப்பாடி பழனிசாமி சுத்து போட்டாச்சு. ஒரு பக்கம் பாஜக சுத்து போட்டாங்க ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குன்னு, இப்ப பாமக என்ன பண்றாங்க சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா புதிய தமிழர் கட்சி, அவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறதுக்கு நான் எதுக்கு உழைக்கணும், அதனால எங்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு அவர் ஒரு நிலைப்பாட்டுல வந்தார். இப்போ சுத்தி முத்தி என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி நெருக்கிட்டாங்க. பாமக இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கருத்தை முன்வைக்கவே இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு அவங்க நிலைப்பாடுல இல்ல. ஆனா இப்ப அவங்க நிலைப்பாடு ஓப்பனாவே தெரியுது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க வந்துட்டாங்க. பாஜகவும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல இங்க தனித்து பெரும்பான்மை ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல நிக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்றது தான் எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ கூட்டணி கட்சி தயவு வேணும்னா, பாமகவுடைய தயவு வேணும்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாஜக வேணா உங்களை வச்சு அவங்க பெரிய ஆள் ஆகுறதுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல பாமக இல்லாம அதிமுக நின்னு ஜெயிக்க முடியாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி நன்கு அறிவார். ஏன்னா பாமகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வட மாவட்டங்கள அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத
இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நன்கு அறிவார். அதனாலேயே பாமகவுடைய தயவு அதிமுகவுக்கு வேணும்னா எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அதிரடியான முடிவு எடுத்துட்டாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு மெட்டீரியலை எந்த அளவுக்கு எல்லாரும் சுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா கர்மா அவர் பண்ணது திரும்ப அவருக்கே வருது. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஒரு பெரிய மாநாடு நடத்துறேன், நடத்தி காட்டுறேன், யாருக்கு உண்மையா அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே பார்ப்பீங்க. பாஜக முதற்கொண்டு பார்க்கும். ஏன்னா பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவரு ஆரம்பத்துல இருந்தே பாஜகவுடைய விசுவாசியாவே இருந்தார். பாஜக ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனா பாஜக என்ன பண்ணிச்சு, ஓபிஎஸ் கழுவிட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியின் வருகையின் காரணமாக ஓபிஎஸ் அவர்களை கை கழுவிட்டாங்க பாஜக. கண்டுக்கிறதே இல்லை. என்னையா பண்ணார் அவரு? அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குப்பா. நீங்க ராமநாதபுரம் தொகுதி நீங்க எடுத்துக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல தனி மனுஷனா நின்னாருங்க. ரெட்டையில சின்ன அவருக்கு இல்ல, அதிமுக அப்படின்றது அவருக்கு இல்ல. ஆனா சுயேட்சையா நின்னாரு, சுயேட்சை சின்னத்துல நின்னாரு. எத்தனை ஸ்ட்ரகிள்ன்றீங்க. ஓ பன்னீர்செல்வன்ற பேர்ல 5 பேர் நிப்பாட்டினாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் ஓட்டு வாங்கிட கூடாதுன்ற, ஜெயிக்கிறத தோக்குறோம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஓட்டு வங்கி அவர் வாங்கி காட்டக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உளவுத்துறை போட்டு போச்சு. ஓபிஎஸ் அவர்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு, வாக்கு சதவீதத்தை அவர் ஏத்தி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு போச்சு. அதனாலேயே என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவரு வாக்கு வங்கியை ஏத்தி காட்டிடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அவரு தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். நம்மளை விட அவரு ஓபிஎஸ் அவர்கள் வாக்கு வங்கியை கம்மி பண்ணி தான் வாங்கணுமே கட்டி அதிகப்படுத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் பன்னீர்செல்வத்திலே என்ன பண்ணாங்க, 5-6 பேரை நிக்க வச்சாங்க. ஆனா எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குனாருங்க. 2வது இடத்துல வந்தாரு ஓபிஎஸ். என்ன பண்ணாரு, அதிமுகவை கீழே தள்ளிட்டு 2வது இடத்துக்கு வந்தாரு. திமுக கூட்டணி ஃபர்ஸ்ட் வின் பண்ணுச்சு, 2வது அவரு தான் வந்தாரு. கிட்டத்தட்ட 30-32% வாங்கினார். இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வாங்கின ஒரு கேண்டிடேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல. அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாரு. முக்குளத்தோர் சமுதாய வாக்கு இன்னமும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத, பெரும்பான்மையா இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே மதுரையில என்ன பண்ண போறாரு, ஒரு பெரிய மாநாட்டை என்ன பண்ண நடத்த போறாரு. செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த மாநாட்டுக்கான வேலைகள் நடக்க போகுது. ஆகஸ்ட் முதற்கொண்டே இந்த வேலைகள் நடக்க போகுது. இதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை என்ன பண்ண போறாரு, நடத்த போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடந்துச்சுன்னா அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பீதியை கலப்போம். ஏன்னா உண்மையான அதிமுக தொண்டர்கள், அம்மாவின் விசுவாசிகள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றத கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிச்சு காட்டிட்டாரு. சுயேட்சையா நின்று, சுயேட்சை சின்னத்துல நின்று நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஆனா இப்ப இந்த இணைப்பு, அதாவது அதிமுக இணைப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாரு. இதுக்கு பாஜக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பாஜக உறுதுணையா இருக்கும், இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை அவங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை ரொம்ப நம்பி இருந்தாரு. ஆனா பாஜக கைவிட்டுருச்சு. கைவிட்டது இல்லாம ஓபிஎஸ் அவர்களே கண்டுக்காம இருந்தது. இப்போ ஓபிஎஸ் அதிரடியான முடிவு எடுத்துட்டு மாநாடு நடத்தி காட்டுறேன் பாருங்க, அப்படி தெரிஞ்சுப்பீங்க. இது இபிஎஸ்க்கு மட்டுமா அப்படின்னா இல்ல, பாஜகவுக்கு சேர்த்துதான். பாஜக என்னுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கணும், என்னுடைய பெரும்பான்மை. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இன்னமும் ஐயாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை பாஜக உணரல, அதிமுகவும் உணரல. உணர்ந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை கூட்டு சேர்த்திருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வின் பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும் வாயில சொன்னா மட்டும் போதாது, செய்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல சார், நீங்க ஓபிஎஸ் சேர்த்துங்களேன், திமுகவுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜெயிக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஏன்னா நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சு எப்ப வச்சீங்களோ அப்பவே உங்களுடைய தீர்ப்பு முடிவாயிருச்சு, தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பேசுறீங்களா பேச்சுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு, மீண்டுமாய் திமுக கூட்டணி அரியணையில ஏறிட்ட பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால நீங்க பேசுங்க சார், எவ்வளவு பேசணுமே பேசுங்க. என்ன 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் பேச போறீங்க. நடந்து முடிஞ்சிட்ட பேர் எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்க போறாரு தெரியல அப்படின்ற ஒரு துணியில தான் திமுக என்ன பண்ணுது, சைலண்டாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விட்டு கொடுத்துட்டு போறாங்க. நீங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து பதில் சொல்றோம், எங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கிறன்ற ஒரு காலம் வருதுல, பதில் சொல்ற காலம் ஒண்ணு வரும், அப்ப நாங்க பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்க, விட்டு பிடிக்கிறாங்க. அது வேற கதை, அது நம்ம போட்டோம். ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு சரியான ஒரு வரவேற்பு இருக்கு, பெரும்பான்மை இருக்கு, அதை நான் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவே செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாநாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாநாட்டுல
அதிரடியான அறிவிப்புகளை நான் கொடுக்க போறேன் அப்படின்றது சொல்றேன். இப்போ இபிஎஸ் அவர்கள் தலை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எப்படி மாநாடு நடத்த போறாரு, என்னென்ன அறிவிப்புகளை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாவே இருக்கிறார். என்ன பண்றதுன்னே தெரியல. சோ இதனுடைய வெளிப்பாடு தான் அவர் என்ன பேசுறதுன்னே தெரியாம திமுக மேலேயே அவர் என்ன பண்றாரு, குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க சார், என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க திமுகவையே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப குதிரைக்கு கடிவாளம் கட்டி என்ன பண்ணுவாங்க, போவாங்க ஸ்ட்ரெயிட்டா பார்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுக என்ற ஒரு கடிவாளத்தை கட்டிட்டாங்க போல இருக்கு. திமுகவையே போக்கஸ் பண்றாரு. தனக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி வேலையே நடந்துட்டு இருக்கு, அதை பார்க்க மாட்டேங்கிறாரு. பாஜக எப்படி சதி வேலை பண்ணணும்னு அவங்க திட்டின்னு இருக்காங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறாரு. கட்சிக்குள்ளேயே சதி வேலை நடக்குது, பிளவுவாதங்கள் நடக்குது, பிரிவுகள் நடக்குது, அங்கங்க உட்கட்சி மோதல் வெடிக்குது. இதை சரி செய்யாம திமுகவையே பார்த்துட்டு கோட்டை விட போகிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒரு மனுஷனை ஓரளவுக்கு தான் சுத்தி சுத்தி அடிக்கணும். ஆனா இவங்க ஒரு பக்கம் பாஜக கூட்டணி ஆட்சின்னு அடிக்குது, இன்னொரு பக்கம் பாமக என்ன பண்ணிச்சு சொல்லிருச்சு கூட்டணி ஆட்சி தான். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தலையை பிச்சின்னு இருக்காரு, கொஞ்சம் பீதியை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமா இருக்கு. என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.